சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல, மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல, ஒவ்வொன்னுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும்? வேண்டாம், அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே, இந்தியாவின் அதிவேக 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர், வினாடிகளில் கலையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும். இனி எதையும் அரைக்கலாம், அதை ஃபாஸ்டா அரைக்கலாம். புதுச்சேரியில் தாவேகா தலைவர் விஜய் ரோட் ஷோ நடத்த அனுமதி கேட்டு முதல்வர் ரங்கசாமி மற்றும் போலீஸ் டிஜிபி அலுவலகத்தில் தாவேகாவினர் மனு அளித்தனர். கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த், பிரச்சார பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பலமுறை நேரில் சென்று வலியுறுத்தியும் அனுமதி கிடைக்கவில்லை. ரோட் ஷோவுக்கு பதில் பொதுக்கூட்டம் நடத்த போலீசார் அனுமதி வழங்கினர். அதன்படி உப்பளம் புதிய துறைமுகம் எக்ஸ்போ மைதானத்தில் நாளை விஜய் பொதுக்கூட்டம் நடக்கிறது. 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி. QR கோட் நுழைவு சீட்டு கட்டாயம். தமிழகத்தை சேர்ந்தவர்கள் பங்கேற்க முடியாது என பல நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பொதுக்கூட்டத்திற்கு வரும் தாவேகாவினர் கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகளை ஆனந்த் வெளியிட்டுள்ளார். அவரது அறிக்கை: விஜயின் புதுச்சேரி மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் 5000 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். தமிழகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக அனுமதி இல்லை. தன்னை நேசிக்கும் மக்களின் பாதுகாப்பில் எள்ளளவும் சமரசம் செய்து கொள்ளாதவர் விஜய். எனவே நிகழ்ச்சிக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மக்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். கர்ப்பிணிகள், கைக்குழந்தையுடன் இருக்கும் சகோதரிகள், முதியவர்கள், பள்ளி சிறுவர் சிறுமியர், மாற்றுத்திறனாளிகள் கூட்டத்தில் பங்கேற்க அனுமதியில்லை. கூட்டத்துக்கு வரும்போதும் முடித்துவிட்டு செல்லும் போதும் விஜய் வாகனத்தை யாரும் பின்தொடரக்கூடாது. போக்குவரத்து விதிகளை முழுவதுமாக பின்பற்ற வேண்டும். எந்தவிதமான வரவேற்பு நடவடிக்கைக்கும் அனுமதி இல்லை. மெரினா பார்க்கிங், பழைய துறைமுகம் மற்றும் இந்திரா காந்தி ஸ்டேடியம் பின்புறம் ஆகிய இடங்களில் மட்டுமே வாகனங்களை நிறுத்த வேண்டும். சட்டம் ஒழுங்கை காக்கும் வகையில் கண்ணியத்துடன் நடக்க வேண்டும். பிறர் மனம் புண்படும் வகையில் பேசுவதோ அல்லது நடந்து கொள்வதோ கண்டிப்பாக கூடாது. கட்சி நிர்வாகிகள் பேட்ஜ் அணிந்தும் தன்னார்வலர்கள் சீருடை அணிந்தும் தங்கள் பணிகளை மேற்கொள்ள வேண்டும். சாலைகளின் இருபுறங்களிலும் ஃபிளெக்ஸ் பேனரோ அலங்கார வளைவுகளோ கொடி கட்டப்பட்ட கம்பிகளோ அனுமதி பெறாமல் வைக்கக்கூடாது. நிகழ்ச்சி நடக்கும் இடங்களில் உள்ள கட்டடங்கள், காம்பவுண்ட் சுவர்கள், மரங்கள், வாகனங்கள், கொடி கம்பங்கள் மீது ஏறக்கூடாது. மின் கம்பங்கள், விளக்கு கம்பங்கள், டிரான்ஸ்பார்மர் அருகில் செல்லக்கூடாது. போக்குவரத்து இடையூறு ஏற்படாத வகையில் நடந்து கொள்ள வேண்டும். நிகழ்ச்சி முடிந்தவுடன் அனைவரும் அமைதியான முறையில் யாருக்கும் எவ்வித இடையூறும் ஏற்படுத்தாமல் கலைந்து செல்ல வேண்டும் என்று கூறியுள்ளார். கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் நடத்தும் முதல் பொதுக்கூட்டம் என்பதால் பலத்த எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.